ஹலோ. ஹலோ, அம்மா வீட்டுக்கு போயிட்டியா? வந்துட்டேன். நீ எங்கே இருக்க? நான் வீட்டில் தான் இருக்கிறேன். பொய் சொல்லாத. நான் இப்படி வந்ததும் நீ அப்படி எங்கன்னா கிளம்பி போயிட்டு இருப்பியே. இல்லை, எங்கேயும் போகல, நிஜமா வீட்டில் தான் இருக்கிறேன். அப்போ நிஜமாவே நீ வீட்டில் தான் இருக்கியா? ஆமாம். சரி, அப்போ நான் சொல்கிறது செய். கிச்சனுக்கு போ. கிச்சனுக்கா? வந்துட்டேன். அங்கே அந்த கபோர்டு இருக்குல்ல, அங்கே ஒரு மேட்ச் பாக்ஸ் இருக்கும். இருக்கு. எடுத்து கொளுத்து. எதுக்கு? ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறது செய்யேன். கொளுத்துனியா? கொளுத்திட்டு நான். ஒன்றும் ஆகலையா? ஏதோ எரியுது, வத்தி வச்சு எரியுது. அப்பா நல்ல வேலை. நான் தான் என் காலை சிலிண்டர் மாற்றினேன். லைட்டாக லீக் ஆகிற ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சு. நான் வர அவசரத்தில் பார்க்காமே வந்துட்டேன், கவனிக்காமல். அதான் உன்னை போய் செக் பண்ண சொன்னேன். நல்ல வேலை, ஒன்றும் ஆகலை. இல்லை 9,000 ரூபாய் வேஸ்ட் ஆகிருக்கும். சரி, நான் வச்சிடுறேன். இவருக்கு வந்த இதே நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதுன்னா உங்களுடைய கேஸ் சிலிண்டரை நீங்கள் கட்டாயம் வெளியே வைக்க வேண்டியது தான். கேஸ் சிலிண்டரை வெளியே வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மைனா, கேஸ் லீக் ஆனாலும் வீட்டுள்ள நம்மளுக்கு எந்த வித எஃபெக்டும் கொடுக்காது. அதே சமயத்தில் கேஸ் சிலிண்டர் வைக்கிற இடம் நம்மளுக்கு மிச்சமாகும். அந்த இடத்துல வேறு ஏதாவது பொருள் நம்ம வச்சுக்கலாம். கேஸ்லேருந்து சேஃபாக இருங்க. கேஸ் லீக்கேஜ்லேருந்து தப்பிங்க. காப்பாற்றிக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.